மாவட்டம் சங்கானூர் அருகே கண்ணப்ப நகரில் உள்ள ஸ்ரீ கருப்புராயன் திருக்கோவிலில் 1161ஆம் ஆண்டு குரும நாராயணரின் குருபூஜை விழா கோலாகலமாக நடைபெற்றது. ஆண்டவனிடத்தில் இடையுறாத அன்பும் அடியார்களுடைய உறவில் ஆர்வமும் உடைய பெரியவர் என்று அழைக்கப்படுபவர் குரும நாராயணர். முந்தைய காலகட்டத்தில் சோழ நாட்டின் தலைநகரான மிளை என்னும் பகுதியில் வாழ்ந்தவர் குரும நாராயணர். இதன் காரணமாகவே இவரை பெருமிழை குரும நாராயணர் என்று இச்சமூகம் அழைத்து கொண்டாடி வருகின்றது. இறைவன் திருவருளே இறைவாத பெருஞ்செல்வம் என்ற மெய்யுணர்வு வரம் பெற்றவராக திகழ்ந்தவர் குரும நாராயணர். இறைவனுடைய பக்தியை காட்டிலும் அடியாரின் தொண்டு பக்தி எய்ததற்கரிய சித்திகளை பெறும் என்பதற்கு சான்றாக வாழ்ந்தவர் குரும நாராயணர். இத்தகைய பெரியவரின் தொண்டை போற்றும் வகையில் 1161ஆம் ஆண்டு குருபூஜை விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. கோவை மாவட்டம் சங்கானூர் அடுத்த கண்ணப்ப நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ கருப்புராயன் திருக்கோவில் வளாகத்தில் நடைபெற்ற இந்த குருபூஜை விழாவினை கோவை மாவட்ட பெருமிழை குரும நாராயணர் ஆன்மீக பேரவையின் முன்னெடுத்து வழி நடத்தினர். குருபூஜை விழா நிகழ்ச்சியில் சீர் வளர சீர் குருமகா சன்னிதானம் அருள்மிகு ஓதிமலை சிவனேச அடிகளார் கலந்து கொண்டு அருளுரை வழங்கினர். கண்ணப்ப நகர் கருப்புராயன் திருக்கோவிலில் பூசாரி சின்னசாமி அருள் தலைமை தாங்கி குருபூஜையினை வழி நடத்தினார். இங்கு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த குரும நாராயணரின் திருவுருவ படத்திற்கு யாக வேள்விகள் நடைபெற்று அவரது மலரடி பாதத்தில் மலர் தூவி மரியாதை செய்தபடி குருபூஜை விழா சீரும் சிறப்புமாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அவரது மலரடி பாதத்தில் மலர்கள் தூவியும் அவரது பாடல்களை பாடியும் குருபூஜை விழாவில் பங்கேற்றனர். இந்த நிகழ்ச்சியில் கோவை மாவட்ட பெருமிழை குரும நாராயணர் ஆன்மீக பேரவை அமைப்பின் மாவட்ட தலைவர் ஆறுசாமி, பொதுச் செயலாளர் தென்றல் நாகராஜ், புறநகர் மாவட்ட செயலாளர் குணசேகரன், மாவட்ட பொருளாளர் தேவராஜ், துணை பொதுச் செயலாளர் புகழேந்தி மற்றும் ராஜாராம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிகழ்ச்சிங்க இது கோவை மாவட்ட அருள்மிகு பெருமிழை குரும நாராயணர் குருபூஜை 1161ஆம் ஆண்டு நம்ம புதுக்கோட்டையில் தேவாச நடத்தில் நடைபெறுகிறது. அதே போல் கோவை மாவட்ட அருள்மிகு பெருமிழை குரும நாராயணருடைய குருபூஜை இதே நம்ம கோவை மாவட்டம் தழுவிய ஓதிமலை சிவனேஸ்வர அடிகளார் தலைமையிலும் அதே போல் கோவை மாவட்ட மேட்டுப்பாளையம் ரோடு கருப்பு கோயில் கண்ணப்ப நகர் சங்கனூர் கருப்புநாதர் கோயிலில் நம்ம சின்னசாமியுடைய தலைமையிலும் இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இதற்கு முன்பு நோக்கம் என்னவென்றால் நமது கோவை மாவட்ட பெருமிழை குரும நாராயணர் நிறுவனர் குருவை ஆன்மீக செம்மல் குருவை ராமசாமி அவர்கள் ஆரம்பிக்கப்பட்டது. பின்பு அது நமது மலையன் சன் துரைசாமி அவர்கள் புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆரம்பித்து மாட்டது. அந்த இதில் நமது செல்ல முடியாதவர்கள் இந்த கோவை மாவட்டத்தில் தழுவிய பெருமிழை குரும ஆன்மீக பேரவை சார்பிலாக இது நடத்தி கொண்டிருக்கிறோம். அதில் வி.ஆர். ஆறுசாமி தலைவர் அவருடையும் அதே போல தென்றல் நாகராஜ் பொதுச் செயலாளர்களும் அதே போல நமது துணை பொதுச் செயலாளர்கள் புகழேந்தி அவர்களும் அதே போல நமது துணை பொதுச் செயலாளர் ராஜாராம் அவர்களும் அதே போல நமது நாம் கடமை பத்திரிகை குணசேகரன் கோவை மாவட்ட புறநகர் மாவட்ட செயலாளரும் ஆன்மீக செய்தி தொடர்பாளரும் நானும் அதே போல துணை செயலாளர் கோவை மாவட்ட பேர் வந்து நம்ம அருள்மிகு பெருமிழை குரும நாராயணர் குருபூஜை 1161 நிகழ்ச்சியும்